ஸ்டோரி என்னென்னா, ஒரு ராஜா இருக்கார், ஒரு அரசன், நல்ல அரசன், சிறந்த முறையில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, மக்கள் சுபிட்சமாக இருக்காங்க. இவருடைய மனைவி அரசி ரொம்ப லவபிள் ஒய்ஃப் இவருக்கு, 2 பேரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் நோய்வாய்ப்பட்டு மனைவி வந்து படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. எப்படியாவது ராணியை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. எல்லா வைத்தியரையும் கூட்டு வந்து பார்க்குறாரு. எங்கெங்கேயோ இருந்து மருந்தெல்லாம் வருது. இதெல்லாம் எதுவுமே கை கொடுக்காம ஒரு நாள் அந்த ராணி இறந்துடுறாங்க. அந்த இறப்பை இவரால் தாங்க முடியல. ரொம்ப வேதனையாக இருக்குது. மனசில் ஒரு கவலை, தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். மனைவி நம்ம எவ்வளோ வல்லமை இருக்குது, எவ்வளோ நம்மக்கிட்ட வந்து வீரம் இருக்குது, ஏன்னா எல்லாம் இருந்தும் ராணியை நம்மளால் காப்பாற்ற முடியல, அரசியை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு ஒரு வேதனை அவருக்கு இருக்குது. இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு கவலையிலே இருக்கிறார். எப்போ சதா இந்த கவலையிலே இருக்கிறதுனால நாட்டினுடைய நிர்வாகத்தை கவனிக்க முடியல. மக்கள் வந்து கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. நாட்டு மக்களை பற்றி இவர் கவனிக்கல, விட்டார். மக்கள்லாம் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. பக்கத்து நாட்டு அரசர்கள்லாம் எனக்கு தெரியுது, சரி இந்த சமயத்தில் தான் சரியான நேரம், இந்த நாட்டை வந்து நம்ம கைப்பற்றிடலாம்னு நினைக்கிறாங்க, எல்லாம் திட்டம் போடுறாங்க. இந்த நியூஸ்லாம் கேள்விட்டு ஒரு அமைச்சர் வந்தார். வந்துட்டு, அரசரே, நீங்கள் வந்து ராணி இறந்தது தாங்க முடியாத துக்கம்தான், சதா அந்த கவலையிலே இருக்கிறீங்க, அதனால் மக்களை கவனிக்கல, இப்போ வந்து நிர்வாகத்தை கவனிக்காதனால சிக்கல் ஒன்று இருக்குது, பக்கத்து நாட்டு அரசர்கள்லாம் வந்து போர் தொடுக்க தயாராக இருக்கிறாங்க, நீங்கள் இப்போயாவது நாட்டை பார்த்தீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. அரசருக்கு என்னென்னா மறுபடியும் ஒரு கவலை சேர்ந்துக்குது. நம்மளால் மக்கள்லாம் சிரமப்படுறாங்களே, மக்களுக்கு மறுபடியும் சிரமத்தை கொடுக்குறோம், ராணியினுடைய கவலையும் போக மாட்டேங்குது, எப்படியோ ராணியை பற்றிய கவலையிலிருந்து வெளியே வரும்னு நினைக்கிறாரு. என்னென்னமோ முயற்சி பண்ணுறாரு, முடியல. சரி, இந்த என்னுடைய கவலைக்கு மருந்து தரத்துக்கு யாராவது மருத்துவர் இருக்காங்களான்னு கேட்குறாரு. நிறைய பேர் வராங்க, வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, கவலை போகிற மாதிரி தெரியல. யாரும் எதோ சொல்லி பார்க்குறாங்க. ஒருத்தர் தியானம் கூட சொல்லித்தராரு, மூச்சு பயிற்சி சொல்லித்தராரு. என்ன பண்ணாலும் அரசியை பற்றிய கவலை அவருக்கு போகவே இல்லை. கவலை அதிகமாயிட்டு தான் போகுது. ஒரு கட்டத்தில் பார்க்குறாரு ராஜா, எனக்கு இருக்கக்கூடிய இந்த கவலையை யார் தீர்க்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ராஜ்யத்திலே பாதி கொடுத்துட்றேன். ஆனால் இதுக்கு தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து எனக்கு சரியாகலைன்னா அவங்களுக்கு மரண தண்டனை உறுதின்னு சொல்லி ஒரு அறிக்கை வர்றாரு. இதை கேட்ட வெட்டி எந்த மருத்துவருமே போகல. பாதி ராஜ்யமும் வேணாம், நமக்கு மரணமும் வேணாம், உயிரோடு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவங்க விட்டாங்க. இவர் யாராவது மருத்துவர் வருவார்னு பார்க்குறாரு, யாருமே வரல. இந்த செய்தி வந்து அந்த நாட்டினுடைய எல்லையில் ஒரு ஞானி இருக்கார், அந்த ஞானியினுடைய காதுக்கு வருது. சரி, இப்போ வந்து அரசர் வந்து கவலையினுடைய உச்சத்தில் இருக்கார், அரசரையும் காப்பாற்றி ஆகணும், நாட்டு மக்களையும் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி வந்து தன்னை வந்து ஒரு மருத்துவன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு அந்த நாட்டுக்குள்ளே வர்றார். வந்துட்டு, ராஜாவினுடைய கவலையை போக்கவல்ல மருந்து என்கிட்ட இருக்கு, நான் ஒரு சிறந்த மருத்துவன், நான் அவரை பார்க்கணும்னு சொல்கிறார். செய்தி ராஜா கிட்ட போகுது. அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது, இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம், யார் மருந்து கொடுத்து எனக்கு சரியாகலைன்னா தூக்கு தண்டனை மரண தண்டனை சொல்லி ஒருத்தர் வந்திருக்காருன்னா உண்மையிலே ஒரு சிறந்த மருத்துவராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி உடனடியாக வர சொல்லுங்கிறாரு. இந்த ஞானி வந்து ராஜாட்ட போகிறாரு. போயிட்டு, நான் வந்து உங்களுடைய கவலையை போக்கவல்ல மருந்து என்கிட்ட இருக்குது, நான் ஒரு சிறந்த மருத்துவம்னு சொல்கிறாரு. சரி, எனக்கு மருந்து கொடுங்க, உங்களுக்கு என்ன கவலைன்னு சொல்லி கேட்குறாரு. என்னுடைய மனைவி அரசி வந்து இப்போ இறந்து 3 மாதம் ஆகுது, இந்த இதுலேருந்து வெளியே வரவே முடியல, சதா அந்த சிந்தனையே இருக்குது, அவளை பற்றிய கவலையே இருந்துட்டு இருக்கு, அது வந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு வழி சொல்லுங்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம்தான், கண்டிப்பாக அதுக்கான என்கிட்ட மருந்து இருக்குது, 3 நாள் போதுங்கிறாரு. 4 மாசமாக நம்ம சிரமப்படுறோம், 3 நாள் போதுங்கிறாரே அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு மருந்து முதல்ல கொடுங்கிறாரு. ஒரு மருந்து பாட்டில் கொடுக்குறாரு. இந்த மருந்தை வந்து நீங்கள் தினமும் காலை உணவுக்கு முன்னாடி கடவுளை ப்ரே பண்ணிட்டு உள்ளங்கையில் ஊற்றி உறிஞ்சி குடிச்சிருங்க, 4ஆம் நாள் உங்களுக்கு கவலையே இருக்காதுங்கிறார். அரசருக்கு ஒரு ஆச்சரியம். சரி கொடுங்க, ஏதாவது பத்தியம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடாமா, சொல்ல மறந்துட்டேன், ஒரே ஒரு பத்தியம் இருக்குங்கிறாரு. என்ன பத்தியம், என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க, இந்த மருந்தை நீங்கள் குடிக்கும்போது மட்டும் குரங்கை பற்றி நினைக்கவே கூடாது, குரங்கை பற்றி நினைக்காம இந்த மருந்து எடுத்துக்கங்க அப்படிங்கிறாரு.
எனக்கு குரங்கை பற்றி நினைக்கிற பழக்கமே இல்லை, இது ரொம்ப எளிதான ஒரு விஷயந்தான், நான் வந்து தாராளமாக எடுத்துக்கிறேங்கிறார். மறந்துடாதீங்க, குரங்கை பற்றி மட்டும் மறந்து கூட நினைச்சிடாதீங்க. நீங்கள் குரங்கை பற்றி நினைக்காம மருந்து எடுத்துக்கங்க, 4ஆம் நாள் உங்களுக்கு சரியாடுங்கிறார். ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது, கொடுங்க சொல்லி வாங்கிக்கிறார். சரி, நீங்கள் வந்து விருந்தினர் மாளிகையில் போய் ஓய்விடுங்க, 4ஆம் நாள் உங்களை சந்திக்கிறேன், கவலை தீர்ந்த விட்டு உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சி வச்சிடறாரு. அந்த ஞானியும் ஒரு புன்முறுவலோட அவருடைய இருப்பிடத்துக்கு போயிட்டார், ஓய்வெடுக்க போயிட்டார். அரசன், நாளை காலையில் நாம் இந்த மருந்து எடுக்க போகிறோம், ஞாபகம் வச்சுக்குவோம், குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிக்கிறார். சொல்லிட்டு படுக்கிறார். 3 நாள் தானே, அதுக்கப்புறம் நாட்டை நல்லா கவனிக்கலாம், மக்களை பாதுகாக்கலாம், நம்ம இந்த கவலையிலேருந்து விடுபட்டுறலாம், குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாரு. நாளை காலையில் எந்திரிக்கிறோம் அப்படின்னு தூங்குறாரு. தூக்கம் அப்படியே வந்து வராமல் இருக்கு. காலையில் எந்திரிக்கிறாரு. குளிச்சுட்டு வந்துடுவோம், அவர் சொன்ன பத்தியத்தை மட்டும் மறந்துடக்கூடாது, குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, மறுபடியும் இருக்கா சொல்லிட்டு போய் குளிக்கிறாரு. நல்லா குளிச்சுட்டு குரங்கை பற்றி சாப்பிடும்போது தான் நினைக்கக்கூடாது, இப்போ பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, மருந்து எடுக்கும்போது குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அவ்வளோதானே அப்படின்னு வந்துட்டார். வந்துட்டு பூச்செடியில் கும்பிட்றாரு. சாமி, நான் குரங்கை பற்றி நினைச்சிடவே கூடாது அப்படிங்கிறாரு. அடா, இங்கே போய் குரங்கை பற்றி நினச்சிட்டு இருக்கிறமே, மருந்து எடுக்கும் போது பேசிக்கோன்னு சொல்லிட்டு மருந்து கையில் ஊத்துறாரு. குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது இல்லை அப்படின்னு குரங்கை பற்றி நினைச்சிடுறாரு. ஐயையோ, இப்படி நினச்சிட்டோமே, இன்னைக்கு ஒரு நாள் வீணாக போயிடுச்சே, மருந்து சாப்பிட முடியாமல் போயிடுச்சே அப்படின்ட்டு 4 மாதம் வெயிட் பண்ணணும், ஒரு நாள் தானே, நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கையை கழுவிட்டு மருந்து சாப்பிடல வச்சுட்டு உட்காந்துட்டார். கண்ணை மூடி வச்சுக்கிறார். ரொம்ப விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும், எக்காரணத்தை கொண்டு குரங்கை பற்றி நினைச்சிடவே கூடாது அப்படின்ட்டு கண்ணை மூடி குரங்கு ஞாபகமே வரக்கூடாது, குரங்கு ஞாபகமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஈவினிங் இரவு வருது, படுக்க போறாரு. குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு படுத்திருக்காரு. இவர் கனவுலேயே குரங்கு வருது. குரங்கு வந்து விளையாடுது. முடிச்சு பார்க்குறாரு, இல்லை குரங்கு நம்மளை விடவே மாட்டேங்குது அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிறாரு. குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினைச்சோம், சரி இன்னைக்கு நினைக்காம விடலான்னு அடுத்த நாள் மருந்து எடுக்கும்போது இதே பிரச்சனை, குரங்கை பற்றி நினைச்சிடுறாரு. இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது? மந்திரி கூப்பிட்றாரு. அமைச்சரே, பெரிய தொந்தரவாக இருக்கு, எனக்கு குரங்கை பற்றி நினைக்கிற பழக்கமே இல்லை, இல்லாத ஒரு பழக்கத்தை வந்து நம்ம மருத்துவர் கொடுத்துட்டாரு, குரங்கை பற்றி ஞாபகம், இதிலிருந்து மறையறதுக்கு என்ன வழின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அமைச்சர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. அரசரே, ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை தான் நம்ம நினைக்க முடியும், நீங்கள் ஒரு யானையை கற்பனை செய்து கொள்ளுங்கள், யானை எப்படி இருக்கும் கற்பனை செய்து கொண்டிருந்தால் குரங்கு மறைந்து விடும் அல்லவா அப்படிங்கிறார். நல்ல ஆலோசனையாக இருக்கிறதே, யோசிப்போம். கண்ணை மூடி யோசிக்கிறார். யானை எப்படி இருக்கும், எவ்வளவு பெரிய தும்பிக்கை, காது எவ்வளவு முரம் போன்ற காது, எப்படி அதன் வடிவம் யோசிச்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் யானை சைஸில் குரங்கு தெரியுது ஒரு கண்ணுக்கு. என்னையா நினைக்க மறக்கிற அப்படின்னு சொல்லி குரங்கு தெரியுது. ஏன்னா அது பெரிய பிரச்சனையாக இருந்தது, நேற்று சின்ன சின்ன குரங்கா வந்துட்டு இருந்தது, இன்னைக்கு யானை சைஸுக்கே குரங்கு வருதே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்புறம் குரங்கை பற்றி நினைக்காத முடியல. அடுத்த நாள் தூக்கத்தில் சங்கல்பம் பயங்கரமாக பண்ணுறாரு. காலையில் எந்திரிக்கிறாரு. அப்பயே குரங்கை பற்றி நினைச்சிட்டு எந்திரிக்கிறாரு. குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினைச்சிடுறாரு. வேற வழியே இல்லாமல் 3ஆம் நாளும் அவரால் மருந்து எடுக்க முடியவில்லை. ரொம்ப வேதனையில் இந்த மருத்துவர் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு மருத்துவரை சந்திக்க போறாரு. மருத்துவர் பார்க்குறாரு. அரசரே, மருந்தை அருந்தினீர்களா, கவலை உங்களை விட்டு பறந்ததான்னு கேட்குறாரு. எங்கே பறந்தது, மிகப்பெரிய சூழ்ச்சி செய்து விட்டீர்கள் அப்படிங்கிறார். நானா என்ன செய்தேன் அப்படிங்கிறார். எனக்கு இல்லாத பழக்கம், குரங்கை பற்றி நான் எதற்கு யோசிக்க வேண்டும், தேவையில்லாததை சொல்லி நிபந்தனை என்று கூறி குரங்கை மறக்க முடியாமல் செய்து விட்டீர்கள், மருந்து பாட்டிலை எடுத்தாலே குரங்கு வந்து விடுகிறது அப்படிங்கிறார். அப்படியா, என்ன பிரச்சனை உங்களுக்குங்கிறார். குரங்கை பற்றி நினைத்து விடுகிறேனே, மருந்து எடுக்க முடியவில்லையே அப்படிங்கிறார். யோசிக்கிறார். குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்தெடுப்பது எப்படி என்று என்னை கேட்டிருந்தால் நான் சொல்லிக் கொடுத்திருப்பேனே, மிகவும் எளிதாயிற்றே அப்படிங்கிறார். அப்படியா, முதலில் அதை கூறும் அப்படிங்கிறார். உடனே இவர் குரங்கை பற்றி நினைக்காம எப்படி மருந்து எடுக்கிறதுங்கிறத சொல்லித்தரார். அரசர் கேட்குறாரு. அதில் சில சந்தேகங்கள்லாம் அவருக்கு வருது. சந்தேகத்தை திரும்ப கேட்குறாரு. ஞானி சொல்றது உடனே ஏற்றுக்கல, சில சந்தேகங்கள் கேட்குறாரு. அந்த சந்தேகத்துக்கு இவர் பதில் சொல்றாரு. அந்த பதிலை இவர் ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்டு சரி, குரங்கை பற்றி நினைக்காம நான் மருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு குரங்கை பற்றி நினைக்காம மருந்து குடிக்கிறார். 3 நாள் குடிக்கிறார்.
அவர் சொன்னது போலவே 4ஆம் நாள் அவர் விட்டு கவலை பறந்து விட்டது. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஞானியாகவே மாறிட்டார். யாரு? அந்த அரசன் ஒரு ஞானியாகவே மாறி, ஒரு ஞானி ஆட்சி புரிந்தால் எப்படி ஆட்சி புரிவாரோ அப்படி நாட்டை ஆட்சி புரிந்தார். இதுதான் அந்த கதை. இங்க என்ன கேள்வி? குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்தெடுப்பது எப்படி என்று அந்த ஞானி என்ன சொல்லியிருப்பார்? இதற்கான தெரிஞ்சவங்க சொல்ல வேணாம், ஏற்கனவே இந்த கதையை கேட்டவங்க சொல்ல வேணாம். இது ஏற்கனவே கேட்டவங்க எத்தனை பேர்? அவங்க மட்டும் கை தூக்குங்க. 2 3 4. சரி, தெரியாதவங்க மீதி இருக்கீங்கல்ல, யாராவது பதில் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. வாங்க இங்க வந்து. இது கொஞ்சம் சரவணன் அண்ணாக்கு ஏற்பட்ட ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது. ஸோ அது அவங்க நினைக்கல, அதுவாக தானே வருது. ஸோ அது ஒரு தாட் தானே. ஸோ அது அவங்க நினைக்கல. ஸோ அது பொறுப்பெடுத்துக்காம விட்டா போதும். சரியான பதில் தான். இந்த பதில் ஏதாவது மாற்று பதில் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அது தாட்டு தானே, குரங்கை பற்றி நினைக்கிறது தாட்டு தானே, திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாமல் விட்டா போதும் அப்படிங்கிறாரு. வேற ஏதாவது பதில் ஏதாவது வச்சிருக்கீங்களா? சரி, இவர் சுருக்கமாக சொல்லிட்டாரு. இருந்தாலும் அந்த ஞானி சொல்லும் போது, ஞானி சொன்னதுக்கு இவர் என்ன கேள்வி கேட்டிருப்பாருன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த சம்பாஷணை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இவர் கேட்குறாரு, இந்த ஞானி, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? குரங்கை பற்றி நினைக்க வேண்டாம் என்று சொன்னேன். ஆமா. ஒரு வேலையை செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன். ஆமா. ஒரு வேலையை செய்ய சொன்னால் அந்த வேலையை எப்படி செய்யணும், எவ்வளவு நேரம் செய்யணும் ஒரு கேள்வி கேட்கலாம். செய்ய வேணாம்னு சொன்னா ஈஸி தானே, எளிதான விஷயம் தானே கேட்கிறாரு. கரெக்டு தானே கேள்வி? இப்போ நான் நீங்க மருந்து குடிக்கும் போது ஒரு கத்தி பயிற்சி பண்ணுங்க அப்படின்னா எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு கேட்கலாம். ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னா எந்த மெத்தட்ல செய்யணும், எல்லா கேள்வியும் கேட்கலாம். ஒரு வேலையை செய்ய வேணாம் தானே சொன்னேன் நானே, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? உங்களுக்கு எளிது தானே அப்படின்னு கேட்கிறாரு. அவரு நான் எங்க செய்யறேன் அதுவாலாம் வருது அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் எங்க நினைக்கிறேன் அதுவா தானே வருதுங்கிறாரு. ஓ, அதுவா தானே வருது, நான் உங்களை தான் நினைக்க வேணாம்னு சொன்னேன், அதுவா எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டோம், நீங்க நினைக்காதீங்கன்னு சொன்னேங்கிறாரு. அப்பதான் யோசிக்கிறாரு, இப்போ அதுவா வர்றது வேற, நாமளாம் நினைக்கிறது வேறையா? ஆனா என் மனசுக்குள்ள தானே வருது அதுவும். இப்போ என் மனசுக்குள்ள இருந்து வந்தா அதுவும் நான் நினைக்கிற மாதிரி தானே, நியாயம் தானே இது கேள்வி அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இந்த ஞானி சொல்றாரு, இப்ப உங்க உடம்புல ரத்த ஓட்டம் ஓடுது, இருதயம் துடிக்குது, ஒவ்வொரு உள்ளுறுப்பும் இயங்கிக்கிட்டு இருக்கு, இதை நீங்க செய்றீங்களான்னு கேட்கிறாரு. இல்ல, இயற்கையின் இயக்கம் தானா இயங்குது. எங்க உங்க உடம்புக்குள்ள நடக்குது, அப்ப நீங்க தானே செய்றீங்கிறாரு. எங்க என் உடம்புக்குள்ள நடந்தாலும் அது நான் செய்யல, தானாதான் இயங்குதுங்கிறாரு. சரி, நீங்க நடந்து போறீங்க, ஒரு புத்தகம் படிக்கிறீங்க, ஒரு இடத்த பாக்குறீங்க, இதெல்லாம் தானா நடக்குதா இல்ல நீங்களா செய்றீங்களான்னு கேட்கிறாரு. இதெல்லாம் வெளி வேற, நானா தான் செய்றேன் அப்படிங்கிறாரு. அதுவும் உங்க உடம்புல தான் நடக்குது. உங்க உடம்புல நடக்கக்கூடிய விஷயமே ஒரு பகுதி தானா நடக்குது, ஒரு பகுதி நீங்களா செய்றீங்களா? ஆமா. அது மாதிரிதான் மனசுங்கிறாரு. மனசுல எப்படி என்னால பிரிச்சு பார்க்க முடியலையே, ஏன்னா எல்லாம் மனசுக்குள்ள தானே வருதுங்கிறாரு. அப்பதான் சொல்றாரு, உங்களுக்கு தானா வரக்கூடியதெல்லாம் நினைவு, உங்களுடைய நினைவு பதிவிலிருந்து வருது. அது நீங்க செய்யல, தானா நடக்கக்கூடிய விஷயம். நான் சொன்னது உங்களை தான் குரங்கை பத்தி நினைக்காதீங்கன்னு சொன்னேன். குரங்கை பத்தி எவ்வளவு தாட்டு வேணாலும் வந்துருட்டோம், நீங்க சிந்தனை பண்ணாம இருந்தா போதும் அப்படிங்கிறாரு. அது ரொம்ப ஈஸியாச்சேங்கிறாரு. அவ்வளவுதான் நான் சொன்னேங்கிறாரு. அவர் மருந்து எடுத்துக்கிறாரு, குரங்கை பத்தி ஞாபகம் வருது, இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு விட்டுறாரு. அதோட போராடல, அந்த குரங்கை பத்தி நினைப்பு வரக்கூடாதுன்னு அவர் போராடல. என்ன ஆகுது, அதனுடைய மறுபடியும் ரீபீட்டிங் ஆகிற பதிவு குறையுது. அடுத்த நாள் எவ்வளோ குரங்கு வந்துச்சோ அதில் பாதி குரங்கு தான் வருது, பாதி தடவை தான் அந்த எண்ணிக்கை வருது. அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. எப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் வர்றோமோ அதுக்கு அடுத்த நாள் என்ன பாதி ஆகுது, ஒரு ஃபேட் அவுட் ஆகி அது காணாமே போயிடுது. இது எப்படி மறைந்ததோ அப்படி தன்னுடைய மனைவியை பற்றி கவலையும் ஆட்டோமேட்டிக்காக மறையுது அவருக்கு. நாம் எதெல்லாம் வேணான்னு சொல்கிறோமோ அதெல்லாம் நம்மக்கிட்டே தங்கிடும். ஒரு ஸ்கூல் வாத்தியார் இருக்கிறாரு, அவன் பட்ட படிக்கிற பையனை பாஸ் பண்ணார்னா அந்த பையன் அடுத்த வகுப்பு போயிடுவான். அந்த பையனை ஃபெயில் பண்ணார்னா அவங்க கூட தங்கிக்குவான்.
நமக்கு வரக்கூடிய உணர்வுகளையும் நம்ம எல்லாத்தையும் ஓகேன்னு எடுத்துட்டோம்னா அது நம்மளை விட்டு ஈஸியாக ஃப்ளோ ஆகிடும். இல்லை இல்லை இதெல்லாம் தவறானது வரக்கூடாதுன்னு எதை சொல்கிறோமோ அது நம்மகிட்டே தங்கிடும் அப்படின்னா ஈஸியாக புரியும். இந்த மனசினுடைய சிந்தனைனா என்ன, சிந்திப்புனா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா டோட்டல் மனசையே புரிஞ்ச மாதிரி ஆயிடுது. நமக்கு வந்து அந்த ராஜாவுக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி நமக்கு 1008 பிரச்சனை இருக்குது லைஃப்பில். அதுக்கெல்லாம் நம்ம வந்து உள்ள ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு வெளியே என்ன செயல் செய்யணும்னு வந்துட்டோம்னா வெற்றி நமக்கு 100% உறுதி. இதுதான் அந்த கதை. இந்த பதில் ரொம்ப சரியாக சொன்னீங்க, மகிழ்ச்சி. இப்போ நான் யார் சப்ஜெக்டை பற்றி ஐயா பேச போகிறாங்க. தயவு கூர்ந்து மிகவும் இம்பார்ட்டண்டான இது ஒரு பகுதி, இதை உள்வாங்குங்க. இது சம்மந்தமாக நம்ம வந்து இரவு நம்ம பேசுவோம். உணவுக்கு அப்புறம் ஒரு half an hour 3/4 மணி நேரம் பேசினா போதும். இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டோட்டல் அதுக்கப்புறம் இதை பற்றி சந்தேகமே வராது. அதனால் அவ்வளோ முக்கியமான ஒரு பகுதி இது. நம்ம அடுத்த வகுப்புக்கு போவோம். நம்ம நேற்று வந்து அண்டர்ஸ்டாண்டிங் என்லைட்மெண்ட்ங்கிற மாதிரி பார்த்தோம். இன்றைக்கி காலையில் அகம்னா என்ன புறம்னா என்னன்னு பார்த்தோம். மெயின் சப்ஜெக்டே இவ்வளோதான். இதுக்கு சப்போர்ட்டாக தான் மற்றதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு போகிறோம். அதனால் இந்த மெயின் சப்ஜெக்டில் உங்களுடைய ப்ராக்டிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறாந்தா பண்ணலாம். ஒரு 7:30 வரைக்கும், மணி 6:30 தாண்டிட்டு 7:30 வரைக்கும் நம்ம அப்படி பார்ப்போம். நாளைக்கு நம்ம நான் யாருங்கிறதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். அதனால் நீங்கள் யாராவது கேள்வி கேட்குறவங்க கேட்கலாம். மைக்கு கொடுத்துருங்க அவங்ககிட்ட. நேற்று உள்ள சப்ஜெக்ட்லேயும் கேட்கலாம், இன்றைக்கு உள்ள சப்ஜெக்ட்லேயும் கேட்கலாம். கர்மாவை பற்றி கேட்டுறாதுங்க, அது முதல்ல சொல்லி முடிச்சிட்டோம். கர்மாவை தவிர மற்றபடி நீங்கள் நேற்று இன்னைக்கும் பார்த்ததில் என்லைட்டன்மெண்ட்னா என்ன, லிபரேஷன்னா என்ன, அகம்னா என்ன, புறம்னா என்ன, நம்முடைய பிரச்சனைகள்னால் எப்படி டீல் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஹாப்பி ஈவினிங். நம்மளுக்கு வந்து தாட்ஸ் வந்து நிறைய டைப் ஆஃப் தாட்ஸ் வருது. பாசிட்டிவ் தாட்ஸும் வருது, நெகட்டிவ் தாட்ஸும் வருது. நம்ம ரெண்டுத்தையுமே கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னம்னா நம்ம ஒரு நல்ல விஷயம் வருது, கெட்ட விஷயமும் உள்ள வருது. கெட்ட விஷயத்தை இக்னோர் பண்ணிவிட்டு நல்ல விஷயங்கள்னால் நம்மளோட புறவாழ்வில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்களோ இல்லை பிஸ்னஸ் தாட்ஸோ ஏதோ ஒன்று வரும்போது அதையும் நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டோம்னா தாட்ஸ் எதுவுமே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம்னு தான் சொல்கிறோம். தாட்ஸ் அப்படியே விட்டுருங்க, அதை ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறோம். இப்போது ஒரு நல்ல தாட் வரும்போது அதை எடுத்து நம்ம ஃபீல் பண்ணி அதுக்கு ஆக்ஷன் கொடுக்கும்போது, எமோஷனலாக ஆக்ஷன் கொடுக்கும்போது தான் அது ரிசல்ட்டாக வருதுங்க. எல்லா தாட்டையும் நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னு வர தாட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது. எல்லா தாட்ஸுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா தாட்ஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது. அந்த ஜென்ரேட் ஆகிற தாட்ஸை வந்து எல்லாத்தையும் இக்னோர் பண்ணலாமா, இல்லை நெகட்டிவ் தாட்ஸ்ன்றதை நம்ம செல்ஃப் அவேராக இருந்துட்டு நெகட்டிவ் தாட்ஸை மட்டும் நம்ம வந்து இக்னோர் பண்ணலாமா? பாசிட்டிவ் தாட்ஸ்ன்றது ரெண்டுமே வருது இல்லை. ஒரு லைக் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், நிறைய ஹெல்ப் பண்ணுன்றது பாசிட்டிவ் தாட்டு. ஒரு விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றது பாசிட்டிவ் தாட்ஸு. நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் லைக் வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ஒரு நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணுன்றது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் தாட்ஸ், அதுவும் வருது. இந்த பக்கம் வந்து ஒரு செக்ஸ் தாட்ஸும் வருது. இந்த பக்கம் வந்து ஒரு அன்எத்திக்கல் தாட்ஸ்லாம் வருது. நம்ம எல்லாத்தையும் இக்னோர் பண்ண முடியாதுல்ல. ஒரு தாட்ஸை மட்டும் எடுத்து நம்ம ட்ரைவ் பண்ணணும். அப்போது எப்படி பண்ணலாம்? ஏன்னா மேனுஃபேக்சர் ஆகிட்டே இருக்குது, நிறைய மேனுஃபேக்சர் ஆகிட்டே இருக்குது. ஒரு தாட் வந்து நீ பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வருது. இன்னொரு தாட் வந்து ஏன் கஷ்டப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு தாட் வருது நம்மளுக்கு. இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் ஐயா? இப்போ இதில் வந்து பாசிட்டிவ் தாட் நெகட்டிவ் தாட்டுன்னு சொல்லி ஒரு 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. அந்த பாசிட்டிவ் தாட் நெகட்டிவ் தாட்டுங்கிறதுல பொதுவாக ஜெனரலாக ஒரு ஐடியா நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் பாசிட்டிவ் தாட்டு நல்லது, நெகட்டிவ் தாட்டெல்லாம் மோசமானதுங்கிற மாதிரி ஒரு ஜெனரல் ஐடியா இருக்குது. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு கார் ஓட்டுறீங்க. கார் ஓட்டுறதுக்கு வந்து ஆக்சிலேட்டர் தேவையா, பிரேக் தேவையா? என்ன சொல்லுவீங்க? ரெண்டுமே தேவை. இப்போ அதே மாதிரி தான் நான் சொல்லி சொன்னால் நெகட்டிவ் தாட்டுங்கிறது பிரேக், பாசிட்டிவ் தாட்டுங்கிறது ஆக்சிலேட்டர். ரெண்டுமே தேவை தான். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து
ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நம்ம பாசிட்டிவ் தாட்டு தான் வச்சுக்கிடணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறீங்க. பாசிட்டிவ் தாட்டுனா என்ன? நான் என்னுடைய பிஸ்னஸ் நல்லா நடக்கும், கோடி கோடியாக கொட்டும், நம்ம எவ்வளோ வேணாலும் கடன் வாங்கி போடலாம், அதில் அது மோசமாகவே ஆகாது, டெவலப்மெண்ட் ஆகிட்டே போகும்னு சொல்லி நினைக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் தாட்டு. அப்படி நினச்சி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கிடுங்க, அங்கே மார்க்கெட்டு இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா எல்லாமே ஸ்டாக்னண்ட் ஆகிரும். இப்போ இது பாசிட்டிவ் தாட்டும் தேவை தான். நல்லா வரும், என்ன பிரச்சனை இருந்தாலும் இது ஈடு கொடுத்து நம்ம சமாளிச்சிடலாம் நீ நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உற்சாகம் ஏற்படும், நல்ல முறையில் செய்யலாம். இது பாசிட்டிவ் தாட்டு. நெகட்டிவ் தாட்டு எப்படி உதவி பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம பார்த்து செய்யணும், பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிடணும்னு சொல்கிறது, உங்களை எச்சரிக்கை பண்ணுறது தான் நெகட்டிவ் தாட். அப்போ அதனுடைய எச்சரிக்கையை நம்ம எடுத்துக்கிடணும். அதுக்காக என்னென்னு சொல்லி சொன்னால், அது மட்டுமே பார்த்துக்கிட்டு நம்ம ஒன்றுமே நம்மளை முடக்கி போடுற மாதிரி ஆகிடக்கூடாது. பிரேக்கை போட்டுக்கிட்டே நான் காரை ஓட்டுவேன்ட்டு சொல்லி ஓட்டக்கூடாது. ஓட்டும்போது ஆக்சிலேட்டரை பயன்படுத்திட வேண்டியது தான், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் பிரேக்கையும் பிடிச்சிக்க வேண்டியது தான். ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம போகிறது தான் சரியான முறையில் இருக்கும். அதனால் ரெண்டுமே தேவை தான். இப்போ இதெல்லாம் எதுக்கு தேவைன்னு சொன்னால், செயலுக்கு தேவை. ஒரு செயலை எப்படி செய்யணுங்கிறதுக்கு பாசிட்டிவ் தாட்டும் தேவை, நெகட்டிவ் தாட்டும் தேவை. இப்போ உங்களை எப்படி வச்சுக்கிடணும், நான் எப்படி இருக்கணும், என்னுடைய மனசு எப்படி இருக்கணும், என்னுடைய மனசு பாசிட்டிவாக செயல்படணுமா, நல்ல எமோஷன்ஸ் தான் வரணுமா, நல்ல தாட்டு தான் வரணுமா, தேவையில்லாத தாட்டெல்லாம் வராமல் போயிடணுமான்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், தாட்டை பொறுத்த அளவில் அது என்ன தாட்டு வேணாலும் இருந்துட்டு போகலாம். அதில் நம்ம ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இதுதான் நம்ம தாட் அண்ட் திங்கிங்கை பற்றி எதை இருக்கிறனே சொன்னீங்களா, சொல்லிட்டீங்களோ? தாட் அண்ட் திங்கிங்கை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த தாட்டுன்னாங்கிறன்னு சொல்லி சொன்னால், உங்களை அறியாமல் வர்றதெல்லாம் தாட்டு. அப்படி வந்த தாட்டு மேலே ஏறி நீங்கள் சவாரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் திங்கிங். அதனால் நம்ம திங்கிங் மட்டும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதை அந்த திங்கிங்குமே கூட எதுக்குன்னு சொன்னால் புறத்துக்காக உள்ளது தான், அகத்துக்காக உள்ளதில்லை. அகத்தை பொறுத்தளவில் எல்லாத்தையுமே தாட்டுன்னு தான் எடுத்துக்கிடணும். அதில் திங்கிங் தாட்டுன்னுட்டு வேறுபாடு கூட நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அகத்தை பொறுத்தவரை எல்லாமே தாட்டு தான். தாட்டு தான்னு சொல்லி சொன்னால் நம்ம அதை மைண்ட் பண்ண தேவையில்லை. அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டோன்னு சொன்னால், அதுக்கு முழு சுதந்திரமாக விட்டுட்டோம், அதை அதுவாக எங்கே விட்டுட்டோன்னு சொன்னால் அது தாட்டு. அப்போ அங்கே நாம் எதையுமே ஒன்றும் பண்ண தேவையில்லை. அது சரி பண்ணணும், இது தேவையில்லாதெல்லாம் வந்திருக்க அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை. நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், அதில் ஏறி சவாரி பண்ணுற வேலையை விட்டுறணும். சவாரி பண்ணிட்டோன்னு சொன்னால் அது நம்மளை எங்கெங்கெல்லாமல் கூட்டிகிட்டு போயிடும். அதனால் அகத்தை பொறுத்தளவு என்ன சொல்லி சொன்னால், அது நம்ம சவாரி பண்ணோன்னு சொன்னால் அது செயலை நோக்கி போயிடுது, ஏதாவது ஒரு செயலாக மாறிடுது அது. அதனால் அகத்தை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எல்லாம் உங்களை மீறி தானாக வருதுங்கிற மாதிரி விட்டுட்டோன்னு சொல்லி சொன்னால் அது ஃப்ரீயாகவே போயிடும். அப்போ நம்ம அதே நேரத்தில் நம்மளை அகத்தை பொறுத்தல நம்ம நல்லா இருக்கணும், நல்ல அம்சமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்டே கிடையாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகே தான், அங்கே தப்புங்கிறதே கிடையாது. அகத்தை பொறுத்தளவில் எப்படி எல்லாமே கரெக்டு தான், தவறுன்னுட்டே ஒன்றுமே கிடையாது. அதனால் தவறு ரைட்டுங்கிறதெல்லாம் புற செயல் தான். செயலை பொறுத்த அளவில் நாம் நம்முடைய நடத்தை நல்லா இருக்கணும், நம்ம பண்ணக்கூடிய செயல் நல்லா இருக்கணும். ஏதாவது ஒரு செயலை எடுத்து செஞ்சோன்னா நல்ல செயலாக இருக்கணும், தர்மப்படியாக இருக்கணும், அறம் சார்ந்ததாக இருக்கணும், அந்த மாதிரி பண்ணிக்கணும். மற்றபடி நம்ம இந்த மாதிரி ஒரு மோசமான எண்ணம் வருதே, ஒரு கோபம் வருதே, வெறுப்பு வருதே, ஒரு செக்ஸ் ஃபீலிங் வருதுன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே போயிடும், வந்துட்டு போயிடும். அதில் நம்ம ஏறி சவாரி பண்ணுற வேலையை விட்டுறோம். வணக்கங்க. மனத்தை தாண்டி ஏதாவது இருக்கா? மனசை தாண்டி ஏதாவது இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல எல்லாத்துலேயும், அது என்னது அதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மனசை தாண்டி இருக்கிறது அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், நமக்கு தெரிகிறதெல்லாம் மனசு மட்டும்தான் நமக்கு தெரியும். மனசை தாண்டி ஏதாவது இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இருக்கலாம்னு சொல்லி நம்ம இன்ஃபர் பண்ணிக்கிடலாம். இதை நம்ம அந்த நான் யாருன்னு சொல்லி நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அது சம்மந்தமாக அதையே நம்ம டாப்பிக்காக வச்சு பார்க்க போகிறோம்.
மற்றபடி மனசை தாண்டி இருக்குதுன்னு சொன்னால் நாம் எதையுமே மனசை வச்சு தான் நம்ம செய்கிறோம். மனசு செயல்படலைன்னு சொன்னால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படி தான் ஒரு லேடி ஃபோன் பண்ணாங்க. ஐயா, எனக்கு இந்த மன இயக்கம், இந்த சிந்தனை எல்லாமே அப்படியே நின்று போச்சு. என்னாச்சுன்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே செய்ய தெரில, ஒன்றுமே பண்ண தெரில. இப்போ நம்ம என் பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கான். அவனுக்கு நான் தோசை எடுத்து கொடுக்கணும், ஒன்றும் பண்ண முடியல. நான் அப்படியே பேனிட்டு ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ செயல்படவே இல்லை, மனசே செயல்படலை. அப்படியே ஸ்டன் ஆகி போயிட்டு ஒரு தாட்டும் வரல. பிறகு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு டிவியில் ஒரு முருகர் பாடல் ஓடிச்சுது. நானும் பின்னாலே அந்த முருகர் பாடலோடு ஒட்டி நானும் பாடலேன். திடீர்னு தாட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டுது. தாட்டு வேலை செஞ்ச பிறகு தான் அப்பாடா நீ சொல்லி இருந்தது. இந்த மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், ப்ராக்டிக்கலாக மனசு செயல்படணும். மனசு மட்டும்தான் நமக்கு இருக்குது. மனசு செயல்படாமல் ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னால் நிறையா பிரச்சனைகள் சந்திக்கணும். நம்ம ஒரு வேலையுமே பண்ண முடியாது. இது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம தியானம் பண்ணுறோம், சமாதி நிலைக்கு போகிறோம், அப்படியே உட்காந்துருக்குறோம், பிறகு சமாதியை விட்டு விலகி வந்துடுறோன்னு சொன்னால் அது வேறு விஷயம். நம்ம ஒரு சராசரி மனிதராக இருந்து வேலைகள் செஞ்சிகிட்டு இருக்கும் பொழுது தாட் ஸ்ட்ரக்கப் ஆகி மனசு ஃபங்க்ஷன்லெஸ்ஸாக போயிட்டுதுன்னு சொன்னால் ப்ராப்ளம் தான். நம்ம ஒரு சராசரியாக செயல்படவே முடியாமல் போயிடும். அதனால் நம்ம அதுக்காக மனசை கடந்து ஒன்றும் இல்லையான்னு சொல்லி சொன்னால், மனசுங்கிறதும் கூட ஒரு இயக்கம்தான். அந்த மனசுக்கு ஆதாரமாக இருக்குது, அம்சங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு எது தெரிஞ்சாலுமே மனதினுடைய உதவியோடு தான் நமக்கு தெரியும். மனது செயல்படலைன்னா நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும், உலகமே இல்லாமல் போயிடும். அதனால் இப்போ நம்மளை பொறுத்தளவில் மனசு தான் எல்லாம். மனசை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் மனசை வச்சு தான் தெரிகிறோம். மனசு ஃபங்க்ஷன் ஆகலைன்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஒன்றுமே இல்லை. நம்மளை பொறுத்தளவில் எல்லாமே இல்லாமல் போயிடுது. இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டீங்கன்னு சொன்னால் உலகமே இல்லை. அக்கா உலகம் இல்லைன்னுட்டு அர்த்தம் இல்லை. உங்களை பொறுத்தளவில் உலகம் இல்லாமல் போயிடுது. காது கேட்கலன்னு சொன்னால் எந்த சவுண்டுமே கேட்காது. இந்த சவுண்டு வேல்டே உங்களுக்கு இல்லாமல் போயிடுது. அக்கா சவுண்டு இல்லைன்னுட்டு அர்த்தம் இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனால் உங்களை பொறுத்தளவில் இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி மைண்டு ஃபங்க்ஷன் ஆகலைன்னு சொல்லி சொன்னால் நம்மளை பொறுத்தளவில் எதுவுமே இல்லாமல் போயிடுது. எனக்கு அகம்புறம் இப்போ அதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் ஓகே. இப்போது நீங்கள் 58 இயர்ஸில் என்லைட்டன் ஆனீங்கன்னு சொல்கிறீங்க. லைக் புத்தா நிறைய வருஷமாக மெடிடேஷன்லாம் பண்ணி ஃபைனலாக அவருக்கு ஒரு இடத்துல கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி நிறைய வருஷமாக மெடிடேஷன் இதே ஒரு இதை தேடி போகிறவங்களுக்கு அந்த டைமில் கிடைக்கிற என்லைட்டன்மெண்ட்க்கு அப்புறம் அவங்க எந்த விஷயத்துலையுமே ரொம்ப தெளிவாக, கோபம் எந்த தாட் வந்தாலும் அதை விடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்களா? இல்லை அவங்களுக்கும் சில இடத்துல அந்த தாட்டை விட முடியாமல் திங்க் பண்ணி ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் எல்லா விஷயத்துலையும் அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்குமா? இப்போ லைக் நான் ஏன் இதை கேட்குறேன்னா, இப்போ நாங்களாம் டே டு டே லைஃப்பில் இருக்கோம். எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இந்த தெளிவு வருமானு தெரியல. அது ஒரு ப்ராக்டிஸில் தான் வருமா? ஒரு 10 விஷயத்தில் ஒரு 2 விஷயத்தில் இன்றைக்கி நடக்கலாம், ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 6 விஷயத்தில் நடக்கலாம், அந்த மாதிரியா? இல்லை இதுக்கு அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன் எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் 1000 தடவை ஃபெயிலியர் ஆகி தப்பு தப்பாக பண்ணி கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்காக அடுத்தாப்பில் தயார் பண்ணுறவங்க எல்லாருமே 1000 பல்பை உடைச்சி தான் பழையபடி சரியான ஒரு பல்பை கண்டுபிடிக்கணுன்ட்டு அர்த்தம் இல்லை. ஒருத்தர் கண்டுபிடிக்கிறது முதலாக கண்டுபிடிக்கும் பொழுது அந்த மாதிரிலாம் கஷ்டப்படத்தான் செய்யணும். பிறகு அதுக்கு பிறகு ஒரு மேட்டர், இது மேட்டரே இல்லை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், ரொம்ப ஈஸியாக கொடுத்ததுனால இவ்வளோ ஈஸியாக இருந்தால் அப்போ அது உண்மையிலே அதுவாக இருக்குமான்னு ஒரு டவுட் வந்துடுது. அவ்வளோதான், அது ஒரு பிரச்சனை. ரொம்ப தேடி அழுத்து போய் இப்போ நாங்கள்லாம் 40 வருஷம் பாடுபட்டு கடைசியில் கண்டுபிடிச்சதுனால ஒரு பிரமாண்டமாக தருது. ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு இவ்வளோ 40 வருஷம் பாடுபட வேண்டியதில்லைங்கிறது தருது. உடுத்த உடனே நம்ம கிடச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் இது அதுவாக இருக்காது நீட்டு சொல்லி இப்போ நினைக்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்முடைய மனசனுடைய எண்ணம் தான். உண்மையில் ரியல் அப்படி கிடையாது. உண்மையிலே எப்படின்னு சொன்னால், ரியாலிட்டிங்கிறது எப்போவுமே எளிமையானது. அது காம்ப்ளிகேட்டடே கிடையாது. நீ இத்தனை பயிற்சி பண்ணி இத்தனை வருஷம் முயற்சி பண்ணால் தான் உனக்கு இது கிடைக்கும்னு சொல்லி இயற்கை அப்படி கிடையாது. இயற்கைங்கிறது வெளிப்படையாகவும் சிம்பிளாகவும் எளிமையாகவும் தான் இருக்குது.
நாம் தேவையில்லாமல் அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து கவனம் வந்து ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லி மேலே எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அங்கேருந்து ஏதோ வரும்னு சொல்லி ஆகாயத்துலேருந்து அப்படியே கீழே இறங்கும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில் அது நம்ம காலடியில் இருக்குது, அதுக்கு மேலே தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். நமக்கு தேவையில்லாமல் கீழே பார்க்குறத விட்டுட்டு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அது ரொம்ப உண்மையிலே வந்து உண்மைங்கிறது எளிமையானது. அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நாமளும் கொஞ்சம் எளிமையாகணும். நம்மளை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகுது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம நிறைய கருத்துக்களை வச்சு நம்மளை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டோம். இந்த கருத்துக்கள் இல்லாமல் ரொம்ப எளிமையாக இருந்தோம்னு சொன்னால் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னு சொன்னால், சில ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கெல்லாம் கூட அதை வச்சு நாங்கள் கிளாஸ் நடத்தினோம். அப்போ அவங்க கடைசியில் அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்டோம். அப்போ அந்த பையங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் முதல் தடவை சொல்லும் பொழுதே எங்களுக்கு புரிஞ்சு போச்சு, நீங்கள் ஏன் திருப்பி அதை திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு தடவை சொன்னோன்னே எங்களுக்கு புரிஞ்சு போச்சு, ஆனால் நீங்கள் பல ஆங்கிளில் பல உதாரணங்கள் கொடுத்து திருப்பி சொல்கிறீங்க, அவ்வளோதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஒரு தடவை சொன்னோன்னே புரிஞ்சு போச்சு என்னங்கிற மாதிரி நம்மளை முட்டாளாக்கிட்டாங்க. அந்த அளவில் அவங்களுக்கு ரொம்ப, ஏன்னா அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த லோடுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிட்டுது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு இப்போ பிரச்சனையே சந்திக்காத வயசு, ரொம்ப சின்ன பையங்க. அதனால் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்கிறதுனால அதனுடைய வேல்யூ அவங்களுக்கு என்ன இப்போ தெரியலை. ஏன்னா பிற்காலத்தில் அவங்க வந்து பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது இதனுடைய கிரேட்னஸ் தெரியும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய லோடு இல்லை இருக்குது, அதெல்லாம் உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஐயா, நம்மளை சுற்றி உள்ள நிகழ்வுகள் தான் தாட்டாக நமக்கு வருதா, இல்லை பதிவுகள் தான் தாட்டாக நமக்கு உணர்த்துதா? அதாவது நமக்கு பதிவுகள் தான் தாட்டாக வருது. அந்த பதிவுகள் வந்து தாட்டாக வர்றதுக்கு சுற்றி உள்ள நிகழ்வுகள் காரணமாக இருக்குது. ரெண்டாவது என்ன, நீங்கள் வந்து இப்போ சுற்றி ஒரு நிகழ்வே நடக்காமல் இருந்தாலும் கூட நீங்கள் உங்களுக்குள்ளே கூட சில நேரங்கள் கற்பனையாக ஓடுது பார்த்தீங்களா, அது வருது. கனவு வருது, கனவுலாம் கூட ஒரு தாட்டு தான். அது வந்து ஒரு காரணம் இல்லாமல் தூக்கத்தும் போது கூட ஏற்படுது அது. அதனால் இது வந்து உங்கள் மெமரியிலேருந்து பதிவுகளிலிருந்து தான் தாட் வருது. அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வந்து தானாகவும் ஆக்டிவேட் ஆகிடுது, ஒரு சூழ்நிலையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருது. நிறைவேறாத ஆசைகள் தான் தாட்டாக வருதா, இல்லை நம்ம சேர்த்து வச்சுருக்கிறது ஒன்றா வருதா, சம்சார பதிவுலேருந்து வருதா? அதாவது நிறைவேறாத ஆசையும் காரணமாக இருக்குது. ஆனால் இது நீங்கள் உங்களுக்கு எல்லா ஆசையுமே நிறைவேறிட்டுன்னா தாட்டே வராமல் போயிடுமா? அப்படிலாம் கிடையாது. தாட்டு வந்தால் தான் உங்களுடைய நார்மல் ஃபங்க்ஷனே தாட்டு வரணும். தாட்டு வராமல் இருந்தான்னு சொன்னால், எப்போ தாட்டு வராமல் இருக்கணும்னு சொன்னால், நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது, கனவு இல்லாமல் தூங்கிட்டு இருக்கும் பொழுது தாட்டு வரக்கூடாது. அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு தியானத்தில் உட்காந்துருக்குறீங்க, ஒரு சமாதி நிலைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் தாட்டு வரக்கூடாது. அந்த நேரம் தவிர மற்ற நேரங்களில் தாட்டு வரத்தான் செய்யும். வந்தால் தான் மனசினுடைய ஆரோக்கியமே அது. ஆசைகள் நிறைவேறினாலும் சரி, நிறைவேறனாலும் சரி, தாட்டு வரத்தான் செய்யும். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதை வந்த தாட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத பொறுத்து இருக்குது. அதை பிடிச்சிக்கிட்டு எதையா ஒன்று பண்ணணும்னு சொன்னால் அது உங்களை வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடும். இப்போ நீங்கள் ரோட்டில் நிற்கிறீங்க, நிறைய வெஹிக்கிள் வந்து போயிட்டு தான் இருக்கும், அது பாட்ட வரும், அது பாட்டுக்கு போயிடும். சரி, நிறைய வெஹிக்கிள் வருதோ ஒன்றில் ஏறுவோம்னா உங்களை கொண்டு போயிடும். அதனால் நீங்கள் எதுலேயும் ஏறி உட்காராமல் இருந்துக்கிடுங்க, அவ்வளோதான். இந்த டிரான்செண்டட் மெடிடேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிரான்செண்டட் மெடிடேஷன், இந்த வேக்னு சொல்லிட்டு விஷுவலில், இந்த NLPயில் சொல்லுவாங்க, விஷுவல் ஆடிட்டரி அண்ட் கினஸ்தெட்டிக்னு சொல்லிட்டு, உணர்வோடு மிக்ஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம புற வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் எடுத்தோம்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி NLPலலாம் கற்றுக்கிட்டோம். ப்ளஸ் வந்து டிரான்செண்டட் மெடிடேஷனில் வந்து அதாவது அதே சேம் வந்து உணர்வோட மிக்ஸ் பண்ணுங்கள், உங்களோட தாட் எப்படி வரும்ன்றதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள், அது ஆடிட்டரியாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து உண்மையான ஒரு விஷயமா, அது எப்படின்றது எனக்கு உங்களுக்கு ஒரு நடக்கக்கூடிய செயலுக்கு அது உதவி பண்ணுமான்னு கேட்குறீங்களா? ஆமாம். எப்படினாலுமே செயலுக்கு சில கர்மாக்கள் காரணமாக இருக்கலாம், அது ஒரு இது. ரெண்டாவது உங்களை பொறுத்த அளவில் வந்து உங்களுக்கு நீங்கள் எதையாவது ஒன்று நினச்சிங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எதை நினச்சாலும் அது சம்மந்தமான ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும். அது உங்களை அறியாமலே அந்த ஆர்வம் வந்துடும். அப்போ நீங்கள் ஆர்வம் வரும்பொழுது தானே செயல் நடக்கும். அப்போ ஆர்வம் முக்கியமானது. அதனால் அந்த ஆர்வத்தை உறுதி பண்ணுறதுக்கு அது பயன்படுது. நீங்கள் அது டிரான்ஸ்ஜெண்டர் மெடிடேஷன் பண்ணாலும் சரி, அல்லது சும்மாவே நீங்கள் எதையாவது நினச்சாலும் சரி,
நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும். அங்கே ஆர்வம் வரலன்னு சொன்னால் நினைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆர்வத்தை க்ரியேட் பண்ணணும். ஆர்வம் க்ரியேட் ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த செயல் ஃபார்ம் ஆயிரும், இல்லைன்னா செயல் வராது. ஸோ அதெல்லாம் உண்மை தான். இந்த வேக்ன்ற மெத்தட்லாம் உண்மை தான். விஷுவல், ஆடிட்டரி, கினஸ்தட்டிக். இல்லை, அது என்ன ஆயிருங்கன்னா நிறையா பேருக்கு அது வந்து பாசிட்டிவான எஃபெக்ட் கொடுக்கறத விட நெகட்டிவ் எஃபெக்டும் சிலவங்களுக்கு ஏற்பட்டுருது. ஏதோ அமானுஷ்யமாக ஏதோ கிடைக்குங்கிற மாதிரி ஒரு மிஸ்டிக்கலாக நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னுட்டு எதிர்பார்க்குறது வந்து தப்பாயிருது. அப்படி எடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஆர்வம் வந்துடுது, அது உழைப்பை, உங்களுடைய முயற்சியை டெவலப் பண்ணுற மாதிரி, உங்கள் செயலை வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல. செயலை முடக்கிற மாதிரி இருந்ததுன்னா தப்பு. செயலை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. அதில் போகும்போது இந்த உணர்வோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு அதான் உணர்வோட மிக்ஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உணர்வோட மிக்ஸ் பண்ணுறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு சொல்லி சொன்னால் உணர்வை க்ரியேட் பண்ணும், உங்களுக்கு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணும். ஏன்னா நீங்கள் வந்து எதை விரும்புகிறீங்களோ, எதை வேணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் முடிவு எடுத்த உடனே அது சம்மந்தப்பட்ட ஆர்வம் உங்களுக்கு வரும். ஆர்வம் வந்துன்னு சொன்னால் ஆர்வம் பண்ணும்போது உங்களுக்கு செயல் பண்ணக்கூடிய வேகம்லாம் வந்துடும். அப்போ நீங்கள் அங்கே உண்மையிலே செயலை இது பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் தன்னாலே நடக்கும், தானாகவே நடக்குங்கிற முடிவுக்கு வரக்கூடாது. நம்ம நினச்சி சில அப்படியெல்லாம் கூட பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்த மாதிரி நினச்சி நீங்கள் விசுவலைஸ் பண்ணிங்கன்னா அது தானாகவே நடந்துடும். உங்கள் கூரையை பிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, கதவை தட்டி உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருவாங்கன்னுட்டு சொல்லி அந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் சிலவங்க இடந்துடுறாங்க. அது தப்பு. உங்களுடைய ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்ததுன்னா கரெக்ட். ஐயா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, குறைபாடுகள் ஏற்படும் போது அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு நம்ம யோசனை பண்ணிகிட்ருக்குறோம். அது ஒரு நாள் 2 நாள் ஆனாலும் அதுக்கு உண்டான வழிமுறை தெரியறதில்ல. அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு யோசனை மனசுக்குள்ளே வரும்போது அதுக்கு உண்டான தீர்வு நமக்கு கிடைக்கிது, அதுவும் சக்ஸஸ் ஆகுது. இது எப்படி நமக்கு ஏற்படுது? இல்லை, அது சிலதுகள் வந்து உங்களுக்குள்ளே ஸ்ட்ரைக் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளை தொலைச்சிட்றீங்க, எங்கே வச்சோம் எங்கே விட்டோன்னுட்டு ஒரு நினைவுக்கு வரல, கொஞ்ச நேரம் உட்காந்தோன்னா தன்னாலே ஸ்பார்க் ஆயிரும். ஏதோ ஒரு வகையில் உள்ள உங்களுக்கு இருக்கிறத வெளியே கொண்டு வந்துடுது. அது உங்களுடைய முடிவு தான். இருந்தாலும் மைண்டுக்கு நிறைய ஆற்றல்கள் இருக்குது. அந்த ஆற்றல்களில் அதை பயன்படுத்தி உங்களுடைய மெமரி உள்ளேருந்து அது வெளியே எடுத்து கொடுக்குது. அதை நம்ம மிஸ்டிக்கலாக ரொம்ப நினைக்கக்கூடாது. அது அப்படி நடக்குதுன்னுட்டு எடுத்துக்க வேண்டியது, அது ஈஸியாக எடுத்துக்க வேண்டியது தான். அது இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் மிஸ்டிக்கெல்லாம் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் மிஸ்டிக்கலோடு நம்ம ரிலேட் பண்ணக்கூடாது. மிஸ்டிக்கலாக நம்ம நடக்குதுன்னு சொல்லி நினச்சி அதோடு ரிலேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்முடைய அன்றாட செயல் முடங்கி போயிடும். அதனால் அந்த அன்றாட செயல், நம்ம செய்ய வேண்டிய செயலை முடக்கிற மாதிரி எந்த ஒரு தாட்டுக்கு நம்ம போகக்கூடாது. கலியுகத்தில் ராமநாமத்துக்கு ரொம்ப சக்தி இருக்குது அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன விதை போடுறோமோ அதுதான் வந்து விருட்சமாக வரும். இப்போ மனசுக்குள்ளே நம்ம எந்த விதையும் போட தேவையில்லையா? ஏற்கனவே வர்றது மட்டும் நம்ம சும்மா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. இல்லை, இப்போ நீங்கள் செயல் விதை போடுறதுங்கிறதே நீங்கள் ஒரு முடிவுக்கு வர்றது தானே. நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதை போடுற மாதிரி தானே. அந்த முடிவை நீங்கள் செயல்படுத்துகிறீங்க. அப்போ நீங்கள் வந்து நீங்களாக முடிவு எடுக்க தானே செய்யணும். என்ன பண்ணணும்னு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த முடிவு தான் செயலாக மாறும். அப்போ நீங்கள் முடிவு எடுக்கிறதுங்கிறது தான் விதை போடுறது. அந்த செயல் வெளியே தான் பண்ணுறோம், உள்ளே எதுவும் பண்ண தேவையில்லை. அதான் உள்ளே தான் நீங்கள் வந்து முடிவு எடுத்தீங்கன்னா தப்பாக தான். நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் தப்பு தான். அதனால் அங்கே உங்களுக்கு வேலையே இல்லை. அங்கே அது அதுபோக்கில் விட்டுற வேண்டியது தான். அது எப்படி செயல்பட்டாலும் சரி, அங்கே தப்பு ரைட்டே கிடையாது. ஒரு தப்பு ரைட்டு இருக்கிற இடத்துல தான் நீங்கள் வந்து தப்புன்னு சொல்லலாம், ரைட்டுன்னு சொல்லலாம். தப்பு ரைட்டே இல்லாத இடத்துல போய் நீங்கள் தப்பு ரைட்டு இது இப்படி பண்ணணும் அது அப்படி பண்ணணும்னுட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதை அதுபோக்கில் சுதந்திரமாக விட்டுட்டாலே போதும். வெளியே உள்ள செயல்களுக்கு நீங்கள் விதையை போடுங்க, உள்ளே உள்ள செயலுக்கு விதையை போட்டுறாதுங்க. அங்கே எந்த விதை போட்டாலும் தப்பு தான். அது பொதுவான கேள்வி ஒன்று கேட்கலாங்க. பொதுவான இப்போ ஆலயத்தை பற்றி ஒரு கேள்வி, சந்தேகம். ஆலயத்தை பற்றியா? இப்போ ஆலயங்கிறது வந்து அது ஏதோ ஒரு வகையில் நம்ம இப்போ சொல்லப்போனான்னு சொன்னால் இப்போ இங்கே இருக்கிற கூட்டத்தை விட ஆலயத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு விளைவு, ஏதோ ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால தான் அங்கே போகிறாங்க. அவங்க போகிறதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க.
ஒரு நம்பிக்கை வளர்க்குற மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு இது ரிசல்ட் கிடைக்குது அவங்களுக்கு. அப்போ ஒரு 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 ஆரம்பகால அம்சத்தில் அது தப்பு இல்லைல்ல, அது வந்து கரெக்டு தான். அதனால் ஆலய வழிபாடு போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அது வந்து ஒரு ஆரம்பகால அம்சம்னுட்டு எடுத்துக்கிடலாம். பிறகு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோம். சொல்லப்போனான்னு சொன்னால் நீங்கள் எல்கேஜி யூகேஜியில் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பிஹெச்டி படிக்கிற இடத்துல கூட்டம் எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர் இருப்பாங்க. அதனால் ரொம்ப கூட்டம் இருக்கிற இடம் தான் பெரிய வகுப்புன்னு நினச்சிடக்கூடாது. என்னுடைய கேள்வி என்னென்னா, அவ்வளோ பிரம்மாண்டமான கோயிலெல்லாம் எப்படி கட்டினாங்க, அவங்களுடைய சக்தி ஓட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. தஞ்சாவூர் கோயில், திருவண்ணாமலை கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா ஒரு பிரிவில் கட்ட வேண்டிய சமாச்சாரம் கிடையாது. திருவண்ணாமலை கோயிலெல்லாம் ஒரு நான் கேள்விப்பட்டது 600 வருடங்கள் 19 தலைமுறை வந்து மறுபடியும் அந்த செயல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அந்த காலத்தில் நிறைய கலைகள்லாம் வளர்ந்துருக்கு. இப்போ சொல்லப்போனான்னு சொன்னால் இந்த யோக சக்திகள்லையுமே கூட நீங்கள் வந்து சில இதுகள் தியானங்கள் பண்ணும்போது சில சக்கராவை வந்து நீங்கள் தாரணை பண்ணினீங்கன்னு சொன்னால் சில கலை நுட்பங்கள்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சில கலை ஞானங்கள்லாம் அந்த காலத்தில் வளர்ந்து சிற்பக்கலைன்னுட்டே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிற்பக்கலைங்கிறது அப்படி தான் உருவாகிருக்கு. அதே மாதிரி நிறைய கலைகள் இருக்குது. அந்த சிற்பக்கலையை அப்படியே பயன்படுத்தி அது பயன்படுத்தணும்னு சொன்னால் என்ன மாதிரி கட்டடமும் கட்டிடலாம். அந்த காலத்தில் அதுக்குள்ள வாய்ப்பு இருந்திருக்கு, கட்டியிருக்கிறாங்க. மயானோட சிற்பசாஸ்திரம் அப்படின்னு சொல்லி தனியாக இருக்கிற மாதிரி அதான் அப்போ அப்படி பேர் போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த காலத்தில் அந்த மாதிரி வாய்ப்பு நிறையா இருந்திருக்கு. சில வேலைகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த தேனிசாமின்னு சொல்லி ஒரு சாமி சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நாங்கள் எங்கள் காலத்துலலாம் என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இந்த மோட்டர் பம்ப் செட்டு கரண்ட்டு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஊரில் வந்து அந்த விதைக்கிற டைம்னு சொல்லி ஒரு டைம் இருக்கும். அந்த விதைக்கிற டைமில் எல்லாருமே விதைச்சிருவோம். அதே மாதிரி பிறகு களை பறிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு டைம் இருக்கும். அந்த டைமில் எல்லோரும் களை பறிப்போம். அது போக மீதி நேரம் என்னென்னு சொல்லி சொன்னால் மேக்சிமம் என்னென்னு சொன்னால் சும்மா தான், ஒரு வேலையுமே இருக்காது. அதனால் என்னென்னு சொன்னால் எல்லாருமே பெரிய வயசானவங்க கூட தெருவில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருப்போம். என்னெல்லாம் விளையாட்டு, கபடி, கிளியாந்தட்டுன்னுட்டு என்னெல்லாமோ விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருப்போம். கிழவங்க கூட விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. இப்போ என்னச்சுன்னா கரண்ட் வந்துட்டு, மோட்டர் வந்துட்டு 24 ஹவர்ஸ் ஏதாவது வேலைகளில் எல்லாருமே எங்கேஜாக இருக்கிறாங்கங்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த காலத்திலே எப்படி இருந்திருக்கு. இப்போ இதுக்கு முந்தின காலங்களில் எப்படி இருந்திருக்கும்? ஒரு வேலையுமே இருந்திருக்காது. அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் இருந்திருக்கும். விவசாயம் தானே அந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்த விவசாயத்தில் ஒரு எப்பவும் 24 ஹவர்ஸ்லாம் விவசாயம் வேலை கிடையாது. அப்போ அந்த டைமில் இருக்கும்போது அப்போ தான் அந்த கலைகள்லாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அப்போ தான் அந்த கோயில்கள் கட்டுறதோ வைக்கிறதோ கூட வாய்ப்பு நிறையா இருந்திருக்கு. மனதோட சக்தியால் மலையை வரவழைக்க முடியும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஏதாவது அபரிதமான சக்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை? அதெல்லாம் யோகா ப்ராசஸ். இப்போ நம்ம பார்த்தோம், இதில் வந்து தியானங்கள் பண்ணும் பொழுது சில சக்திகள், ஆற்றல்கள் எல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அதுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம ஞானம், லிபரேஷன் வேணும்னு சொன்னால் அந்த சக்திகளை நம்பி போகக்கூடாது. அந்த சக்திகள்லாம் வந்து நம்மளை முடக்கி தான் போட்டுரும். இப்போ எங்கள் ஏரியாவிலே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒருத்தர் இந்த மாதிரி சில சக்திகளெல்லாம் காட்டுவார். அவர் என்ன சொன்னால் இப்போ வேணும்னா உங்களுக்கு லட்டு வேணுமா, நான் பிடினி கொடுத்துருவார். ஒருத்தருக்கு ஜிலேபி வேணுமா, அந்தாங்க பிடினி கொடுத்துருவாங்க. அப்புறம் கடைசியில் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, யாராவது ஹோட்டலில் எனக்கு எதாவது வாங்கிட்டு வாங்கம்பார். அது அவருக்கு பயன்படாது. அடுத்தவங்களுக்கு வேடிக்கை காட்டுற மாதிரி பண்ணலாம், சொந்த உபயோகத்துக்கு பயன்படாது. இப்போ இதே மாதிரி தான் நாங்கள் ஒரு மதுரைக்கு போயிருக்கும்போது ஒருத்தர் ஒரு நேரில் வர முடியலைன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் என்னன்னு சொன்னால், நான் என்னெல்லாமோ பயிற்சி பண்ணி என்னெல்லாமோ சக்தியெல்லாம் எனக்கு கிடச்சிது, யாருக்கு என்னெல்லாமோ பண்ணினேன். ஆனால் என் பொண்டாட்டி பிள்ளைகளை என்னால் காப்பாற்ற முடியல, அவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் கடும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார். அப்படியே அவங்களுக்கு சொந்த உபயோகத்துக்கு பயன்படாது. யாருக்காலும் என்னெல்லாமோ பண்ணுறாங்க. அதே மாதிரி சக்திகள்லாம் இருக்குது, பொய் கிடையாது, எல்லாமே இருக்குது. அது தேவையில்லை. இப்போ நாம் வந்து லிபரேஷன், என்லைட்டன்மெண்ட்டுங்கிறது அப்படி கிடையாது. இது வந்து உங்களுடைய ஒரு ப்ராக்டிக்கலானது, உங்கள் மனம் சம்மந்தப்பட்டது. நீங்கள் மனசளவில் சுதந்திரமாயிடுறீங்க. செயல் நீங்கள் எல்லாரையும் மாதிரி ஒரு சராசரி மனிதர் மாதிரி செய்ய வேண்டிய வேலைகள் அத்தனையும் செய்யலாம். நீங்கள் உங்களுக்கும் பயன்படும், அடுத்தவங்களுக்கும் பயன்படும். 2006 அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு நிலை நான் கிடைச்ச மாதிரி நினச்சேன். மரக்கன்றுகள்லாம் வீட்டில் உற்பத்தி பண்ணி தெருவில் அங்கே இங்கே ஸ்கூலில் எல்லாமே வச்சேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வளர்ந்துருக்குது.
அதை பார்க்கும்போது ஏதோ நம்ம ஒரு சாதனை பண்ண மாதிரி மனசுக்குள்ளே ஒரு பூரிப்பு. இல்லை அந்த மாதிரி இப்போது இங்கே கொஞ்சம் தெளிவு கிடைச்ச பின்னாடி அந்த மாதிரி ஒரு உத்வேகம் நமக்குள்ளே கிடைக்குமா? இல்லை, அந்த மாதிரி இது நமக்கு வேண்டாம். அதில் நான் இப்போ எனக்கெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், நான் சின்ன இந்த ஆரம்பகால ஆன்மீகத்தில் வந்து எனக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் ஒரு ஆதர்ச புருஷராக இருந்ததுனால, அவர் எப்போவுமே இந்த சித்துக்கள் சக்திகள்னாலே தப்பு, அதுக்கிட்ட போகாதுங்க, அது உங்களை ஏமாத்திரும் சொல்லி எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருந்ததுனால எனக்கு அதிலெல்லாம் ஈர்ப்பே கிடையாது. யாராவது இந்த மாதிரி வித்தைகள் காட்டுறாங்க, அதை காட்டுறாங்க, இதை காட்டுறாங்கன்னு சொல்லி சொன்னாலே நான் அந்த பக்கமே எட்டி பார்க்குறதில்ல. அதனால் அது வந்து அதுக்காக பொய்ன்னுட்டு அர்த்தம் இல்லை, உண்மை இருக்கலாம், அது நமக்கு வேண்டாம். அதனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு சராசரி மனிதனாக இருந்து ஞானியாக இருந்தால் போதும். நீங்கள் ஞானியாக இருக்கணும், லிபரேட்டடாக இருக்கணும், ஒரு சராசரி மனிதர் மாதிரி இருந்து எல்லா வாழ்க்கையும் நீங்கள் வாழுங்க. அதுதான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட். ஆசையோடு இருக்கும்போது தான் உடலில் உயிர் தங்கும் அப்படின்னு சில பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ யோகிராம் சரத்குமார் வந்து ஸ்மோக்கிங் பண்ணிகிட்டே இருந்தார், ராமகிருஷ்ணர் வந்து ஸ்வீட் சாப்பிட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ஆசையை வச்சுட்டுருக்குறாங்க. இதில் நம்ம ஏதாவது ஆசை வச்சுருக்கணுமா தொடர்ந்து ஏதாவது? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சுவையை ஃபீல் பண்ணலைன்னு சொன்னால் சாப்பாடே ஜீரணமாகாது. நீங்கள் ஒரு சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதில் இன்வால்மெண்ட் ஆகி, அந்த இன்வால்மெண்ட் வைக்கிறதுக்கு பேர் தானே ஆசைங்கிறது, வேறு ஒன்றுமே இல்லைல்ல. நீங்கள் இன்வால்மெண்ட்டே இல்லைன்னா சாப்பாடே ஜீரணமாகாது. நீங்கள் உங்களுக்கு வேண்டாத ஒன்றை நினைக்கி சாப்பிட்ட மாதிரி நினச்சி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இன்டைஜஷன் தான் ஆகும், டைஜஷனே ஆகாது. அப்போ நீங்கள் இன்வால்மெண்ட் பண்ணுறதுங்கிறது தான் ஆசைங்கிறது. அதுதான் உங்களை அதை விட இணைக்குது. ஆசைங்கிறது பந்தப்படுத்துது. அப்போ பந்தப்படுத்த தான் வாழ முடியும். அது தப்பு கிடையாது. அது வந்து அதுக்காக நம்ம ஆசையை பழிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆசைங்கிறது எங்கே தப்புன்னு சொல்லி சொன்னால், நமக்கு மனசில் வரக்கூடிய எமோஷன், ஒரு அமைதி இருக்குது, ஒரு ஆனந்தம் இருக்குது, இது நிரந்தரமாக என்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நம்ம அது மேலே ஆசைப்படுறது தான் தவறு. அங்கே எந்த ஒரு எமோஷனையுமே பற்றி பிடிக்கக்கூடாது, எது மேலேயுமே ஆசைக்கக்கூடாது, எது மேலேயும் பந்தம் கொள்ளக்கூடாது. அதனை சுதந்திரமாக விட்டுறணும். விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அது அதுவாகவே போயிடும். அதனால் அந்த அகத்தை பொறுத்தளவில் தான் அந்த ஆசையை வந்து நம்ம துறக்கணும். ஒழிய செயல்களை பொறுத்தளவில் நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய இதுகளை பொறுத்தளவில் ஆசை தான் அவசியமானது. ஆசை இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. ஆனால் என்ன, அதில் ஒரு தர்ம நியாயம் இருக்கணும். அதுக்காக வந்து அடுத்தவங்களுடைய பொருளெல்லாம் எனக்கு வந்துடணும்னு நினச்சிடக்கூடாது. எனக்கு வர வேண்டியது எனக்கு வரணும், அவங்களுக்கு வர வேண்டியது அவங்களுக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு தர்ம நியாயத்தோடு செயல்படணும். 7 சக்கரா மெடிடேஷனில் இந்த இது பண்ணுறோம், ஆக்டிவேட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே, இந்த ஆஞ்சனா சக்கரம், சகஸ்ராரம், அப்புறம் நம்ம மூலாதாரத்துலேருந்து, அது வந்து உண்மையான ஒரு விஷயமா அந்த ஆக்டிவேட் பண்ணி அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து லைக் வந்து ஆஞ்சனா சக்கரம் வந்து ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம எடுக்கிற டெசிஷன் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே ஐயா, உண்மையான விஷயம் இல்லை? இப்போ நீங்கள் நம்ம அந்த கட்டடத்தை விட்டு கீழே இறங்குறதுக்கு இந்த படி வழியையும் போகலாம், இந்த ஜன்னல் வழியையும் குதிக்கலாம். இதெல்லாம் ஜன்னல் வழியை குதிக்கிற வேலை, அதெல்லாம் வேண்டாம். ஓகே, அது ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பவர் இருக்கிறதுங்கிறது இந்த மாதிரி இதுகள்லாம் பவர் இருக்குது. எத்தனையோ இதோட மிஸ்டிக்கல் பவர்ஸ் என்னெல்லாமோ இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. அந்த பவர்ஸ் அடைஞ்ச பிறகு தான் அதில் உள்ள கஷ்டங்கள்லாம் தெரியும். பவர்ஸ் அடையிற வரைக்கும் பவர் வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரியும். இந்த பவர் அடைஞ்சதுக்கு பிறகு இன்னும் உங்களை வந்து தொந்தரவு பண்ணிடுவாங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கவும் முடியாது, அந்த பவரை காட்டவும் முடியாது, உங்களை நிர்பந்தம் பண்ணிட்டு பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. ஒருத்தர் வந்து நோயோடு வந்து நிற்கிறாரு, என்னுடைய நோயை குணப்படுத்துங்கன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி சொன்னால், இவருக்கு இந்த நோயை குணப்படுத்திட்டோன்னு சொன்னால் அந்த நோய் உங்களுக்கு வந்துடும்னுட்டு தெரியுது. அப்புறம் நீங்கள் எப்படி குணப்படுத்துவீங்க? அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட சக்தி இருந்தாலும் அதை நீங்கள் காட்ட முடியாது. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையிலே உங்களுக்கு அந்த சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், குணப்படுத்துகிறேன் இல்லைன்னா ஒன்றே வெட்டி கொல்லட்டுமாம்பாங்க. அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடும். இது தேவையா நமக்கு? அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அப்படிலாம் நிறையா நடந்திருக்கு. அப்படி இப்போ நான் சொல்கிறது விளையாட்டாக சொல்லலை, ரியலாக நடந்த நிகழ்ச்சி அது. ஒருத்தர்கிட்ட போயிருக்கிறார், ஒரு தாடி மீசையோடு இருந்த ஒரு சாமியார், சித்துக்கள்லாம் இருந்திருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணார், சரின்னு ஒரு முடியை பிடிச்சி குழந்தையிலேருந்து நீ பெரிய ஆளாகிடுவேன்னு சொல்லி கொடுத்துட்டார். அதை கொண்டு போனார். அதே மாதிரி அவர் பெரிய கோடீஸ்வரனாக மாறிட்டார்.
இது அந்த ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, நீ எப்படி இந்த மாதிரி ஆச்சு உனக்கு. அப்புறம் ஊரில் உள்ளவங்க எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் கேட்குறான். அப்புறம் கேட்டுக்கிட்டு இருந்தால் கொடுக்க மாட்டார், 4 பேர் சேர்ந்து பிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்காம மற்றவங்க எல்லாம் ஒரு முடியாக பிடிக்கிட்டோம் போனாங்க. புரியுதா? அது சரி பண்ணாலும் எனக்கு சொல்ல முடியல. கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க அவரை, எல்லாம் வந்து கட்டி போட்டு பிடிச்சிக்கிட்டு ஆளுக்கு ஒரு முடியாக பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க முடியணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி ஆகிடும். ஐயா இப்போது வெளி சூழ்நிலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் தியானம் பண்ணிக்கலாமா, யோகா அந்த மாதிரி? அதாவது அதில் வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு யோகா பயன்படும். சில உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கூட பயன்படும். நீங்கள் ஒரு ரம்யமாக ஒரு மனநிலையில் இருக்கணும், கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொன்னால் கூட தியானம் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஒரு டைம் பாஸிங்காக ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் ஒழிய ஞானத்துக்காகவோ லிபரேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நிறையா பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால், நீங்கள் தியானம் பண்ணால் ஞானம் அடைஞ்சிடலாம், தியானம் பண்ணால் லிபரேஷன் வந்துடும்னுட்டு சொல்லி இதையும் அதையும் கனெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆமாம், இல்லை அதுங்க வந்து அது தப்பு, அது அப்படி அந்த மாதிரி கிடையாது. அதில் சில சக்திகள் கிடைக்கும், சில விசேஷமான சில அறிவு கிடைக்கும், அந்த மாதிரிலாம் கிடைக்கும்போடைய என் ஞானம்னா அவங்க ஞானங்கிறதுக்குள்ள டெஃபினிஷனே வேறு. நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்றைக்கி தெரியறது தான் ஞானம்னுட்டு மாதிரி சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நானும் ஞானம் இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் கூகுள்லேயோ அல்லது எங்கேயோ போய் ஞானத்துக்கு டெஃபினிஷன் யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். யாருமே டெஃபினிஷன் சொல்லலை, சரியான டெஃபினிஷனே இல்லை. அதே மாதிரி லிபரேஷனுக்கும் யாருமே சரியான டெஃபினிஷனே சொல்லலை. நீங்கள் எத்தனை ஞானிகளும் இருக்கிறாங்க, எல்லாரும் ஞானத்துக்கு சரியான டெஃபினிஷன் யாருமே கொடுக்கல, லிபரேஷனுக்கும் சரியான ஞானம் கொடுக்கல. அது வந்து எப்படியோ சொதப்பிட்டு போயிருக்காங்க. அதனால் அவங்க வந்து சரியான வழிகாட்டல் பண்ண முடியாது அவங்களால. அவங்க எங்கே போகணுன்னு சொன்னால் தானே அந்த இடத்த நோக்கி நம்ம போக முடியும். போகிற இடத்தையே சரியாக காட்டல அவங்க. அவங்க வந்து சொதப்பிட்டே போகிறதுனால ஒரு தெளிவான ஐடியாவே இல்லை, தப்பாக தான் கொடுத்துருக்குறாங்க. உடலை பாதுகாத்துக்கெல்லாம் சில சக்திகள் கூட கிடைக்கும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு சில மிஸ்டேக்கெல்லாம் சிலதெல்லாம் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி தான் நம்ம சென்னையில் ஒருத்தருக்கு நம்ம மீட்டிங்கெல்லாம் கலந்துக்கிடக்கூடியவர் தான், டி நகரில் இருக்கார். அவருடைய பிரதர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார். இப்போ அவருக்கு என்ன ஆசைன்னு சொன்னால், அந்த அமெரிக்காவில் இருக்கிறவருக்கு நாளைக்கு என்ன நடக்குங்கிறது எனக்கு இன்றைக்கே தெரியணும் நீ சொல்லி அதை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி ஆசை. அப்போ அதுக்கு சில முயற்சிகளை பண்ணியிருக்கிறாரு. அதுவும் 12 வருஷம் பண்ணியிருக்கார். பண்ணிவிட்டு அவருக்கு அந்த ஆற்றல் கிடச்சோன்னா அவருடைய பிரதருக்கு ஃபோன் பண்ணுறாரு, எப்போ நான் 12 வருஷம் முயற்சி பண்ணி கடைசி அந்த ஆற்றலை அடைஞ்சிட்டேன், இப்போ நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு இன்றைக்கே தெரியும், ஆனால் தயவுசெய்து இதை நீங்கள் யாரும் பண்ணிடாதுங்க, நான் மாட்ட தெரியாமல் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா நாளைக்கு நடக்கிறது நல்லதாக இருந்தால் பரவாயில்ல, மோசமானது நாளைக்கு இன்னும் நடக்க போகுதுங்கிற இன்றைக்கே தெரியுது. அதை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பரவாயில்ல, மாற்ற முடியாத ஒரு நிகழ்ச்சி நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்றைக்கே தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அதை பற்றி நினச்சி துன்பம்தான். அதனால் அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று, அப்படி மாட்டிக்கிடுறாங்க. அதனால் இந்த மாதிரி இதுகளெல்லாம் இருக்குது. அதுக்காக பொய்ன்னுட்டு அர்த்தம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது, அமானுஷ்யங்கள் கூட உண்மையானதெல்லாம் இருக்குது, சக்திகள் அடைகிறதுலாம் வாய்ப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் அது வந்து இதுக்கு முன்னால் அது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தர்கள்னு சொல்லி எத்தனையோ பேரை சொல்கிறோம். எந்த சித்தர்களாவது அவங்க சித்துக்களோடு தான் இருக்கிறாங்க, எந்த சித்தர்களாவது சித்துக்கள் தான் உயர்ந்ததுன்னு சொல்லி எந்த சித்தர்களாவது சொல்லியிருக்கிறாங்களா பாருங்கள்? எல்லாருமே ஞானமும் லிபரேஷன் தான் உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்களே ஒழிய சித்துக்கள் உயர்ந்ததுன்னு சொல்லி எந்த சித்தர்களையும் சொல்ல மாட்டாங்க. அந்த சித்தர்கள் தான் சித்துக்களெல்லாம் வச்சுருக்கிறாங்க, அந்த சித்தர்களே சித்து வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க. அதனால் அது வேண்டவே வேண்டாம். அதுக்காக பொய்ன்னுட்டு அர்த்தம் இல்லை, எல்லாம் இருக்குது, தேவையில்லாத ஒன்று, அப்படி எடுத்துக்கிடணும். இப்போ நமக்கு ஒரு தாட் வருது, அதை வந்து புற செயல்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தியானம் பண்ணால் அதனுடைய மென்டல் ஃப்ரீக்குவன்சி கம்மி பண்ண நமக்கு வந்து எண்ணத்தினுடைய ஆற்றல் கூடுது. அந்த ஆற்றலை வச்சு நம்ம புற செயல்களை நல்ல முறையில் பண்ணலான்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது எந்த விடுதலைக்கு அது எந்த வகையில் யூஸ் ஆகும்?
இல்லை அது நீங்கள் வந்து உங்களை ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே தானாக செயல்படும், அதுவே ஆர்கனைஸ் ஆகிடும், நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு என்னன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வேலையை செய்யணுமா செய்ய வேண்டாமாங்கிற முடிவெடுங்க. முடிவெடுக்கிற வேலை தான் உங்களுடைய சேர்ந்தது. முடிவெடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட ஆற்றல் உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம இதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி இந்த மனதினுடைய செயல்பாடை வச்சு 4ஆக பிரிப்பாங்க. இப்போ இதெல்லாம் புறத்துக்கு தான், அகத்துக்கு கிடையாது. புறச்செயலுக்கு என்ன பண்ணணுங்கிறத வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி பிரிப்பாங்க. இந்த மனசுன்னு சொல்லி சொன்னால் பல விஷயங்களையும் சொல்கிறதுக்கு பேர் மனசுன்னு சொல்கிறது. அலைவாஞ்சிக்கிட்டே இருக்கிறது, அது வந்து ஒன்றை சொல்லாது, பல விஷயத்தை சொல்லும். இப்போ நம்ம நூல்களில் கூட அதுக்கு ஒரு தனியாக போட்டிருக்கோம், நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து விடுபடுவது எப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேஸோடு சேர்த்து சனி ஞாயிறுலாம் சேர்த்து ஒரு 5 நாள் ஹாலிடேஸ் வருது. அப்போ உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் நல்ல சம்மர் டைமாக இருக்குது, கொடைக்கானல் போகலாம், ஊட்டி போகலான்னு சொல்லுது. மனசு வந்து ஒரே விஷயத்தை மட்டும் சொன்னால் அது மனசு கிடையாது, பல விஷயத்தை சொன்னால் தான் மனசு. உடனே அதுவே என்ன சொன்னால் இல்லை ஊட்டி கொடைக்கானல்லாம் வேண்டாம், நாம் நம்ம கிராமத்தில் உள்ள வீட்டுக்கு போவோம், பழைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்ப்போம்னு சொல்லி இன்னொன்று சொல்லுது. ஒரு இன்னொரு மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இல்லை நம்ம நிறைய கோயில்களை போய் தரிசனம் பண்ணுவோம் இந்த மாதிரி சொல்லுது. இன்னொரு மனசு என்ன சொல்லி சொன்னால் இல்லை வீட்டில் உட்காந்து இந்த ரிப்பேர் வேலையை பார்ப்போம்னு சொல்லி 4 விதமாக சொல்லுது. இப்போ நீங்கள் எதையாவது ஒன்றை தான் பண்ண முடியும், 4ஐயும் பண்ண முடியாது. அதில் ஒன்றை செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் புத்தின்னு சொல்கிறது. புத்தி வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊட்டிக்கு போகலாம், கொடைக்கானல் போகலாம், அல்லது நம்ம ரிலேட்டிவ்ஸை பார்க்கலான்னு சொல்லி எதையாவது ஒன்றை செலக்ட் பண்ணுறது. அப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது புத்தி. புத்தி என்ன செலக்ட் பண்ணுதோ அதுக்கு வேண்டிய எனர்ஜியை கொடுக்கறதுக்கு பேர் சித்தம்னு சொல்கிறது. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் உங்கள் தெருவில் அப்படி ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, தூரத்தில் ஒரு 100 மீட்டருக்கு அங்கே நிறைய கூட்டமாக கூடியிருக்கிறாங்க. உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா அந்த கூட்டம் தான் தெரிஞ்ச வழியே அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எதுக்காக அப்படி கூடியிருக்கிறாங்கங்கிறது தெரில. அப்போ உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஏதோ அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நாம் கிட்ட போய் பார்க்கலாம், என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாம்னு சொல்லி உங்கள் மனசு சொல்லுது. அதே மனசு என்னொன்னு சொல்லுது, அந்த நாட்டில் பார்த்தா கொஞ்சம் சரியானவங்க மாதிரி தெரில, ஏதோ ஒரு விவகாரம் பிடிச்ச மாதிரி தெரியுது, அன்னெசரியாக போய் மாட்டிக்கிடக்கூடாது, நம்ம வேறு பக்கமாக போயிடுவோம், தப்பி போயிடுவோம்னு மாதிரி சொல்லுது. இப்போ 2 விதமாக சொல்லுது. இப்போ உண்மையிலே நீங்கள் இந்த 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஒன்று அதை நோக்கி போகணும், என்ன நீ போய் பார்க்கணும், இல்லைன்னா அதில் தப்பி போயிடணும். இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எதையோ ஒன்று செலக்ட் பண்ணுறீங்க, போகணுன்னுட்டு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுடுங்க. உங்கள் புத்தி வந்து அதை போய் பார்க்கலான்னு முடிவு எடுக்கிறீங்க. அப்போ சித்தம் வந்து அதுக்குள்ளே எனர்ஜியை கொடுக்கும். என்ன எனர்ஜி கொடுக்குன்னு சொன்னால் ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணும். ஆர்வத்தை க்ரியேட் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்வமே உங்களை இழுத்துட்டு போயிடும். இப்போ அந்த ஆர்வம் வந்து நீங்கள் வேறு யாரோ கொடுக்குறதில்ல, உங்கள் புத்தி, உங்கள் சித்தம் தான் உங்கள்கிட்ட இருந்தே கொடுக்கும். புத்தி என்ன முடிவு எடுக்கோ அந்த முடிவு எடுத்த உடனே அந்த சித்தம் அதுக்கு தகுந்த ஆர்வத்தை க்ரியேட் பண்ணிடும். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அதை 2வது ஆப்ஷனை நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கன்னே வச்சுக்கிடுங்களேன், இல்லை அது கொஞ்சம் விவகாரம் பிடிச்ச கூட்டமாக இருக்குது, நாம் தப்பி ஓடிடுவோம்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க. இப்போ அந்த இடத்த அவாய்ட் பண்ணி போகணுன்னு சொல்லி சொன்னால் அந்த முடிவு எடுத்தோன்னா அங்கே ஆர்வம் வந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ண மாட்டீங்க. அப்போ என்ன எமோஷன் வந்தால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணீங்க? ஒரு பயமோ அவர்ஷனோ வந்துன்னு சொன்னால் நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. அப்போ அந்த சித்தம் வந்து பயத்தையும் அவர்ஷனை கொடுத்துரும். இப்போ இதெல்லாம் வந்து தானாக தான் வந்துடும். நீங்கள் வந்து ஒரு எனர்ஜைஸ் பண்ணி உங்களை வந்து ஆர்வம் வேணும் பயம் வேணும்னுலாம் நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ இந்த முடிவு தான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுது. நீங்கள் எடுத்த முடிவுலேருந்து உள்ளேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்தது. எல்லாம் உள்ளே வந்து எல்லாமே இருக்குது, எல்லா விதமான எமோஷன் நமக்குள்ளே இருக்குது. நீங்கள் உங்களை ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் எப்படி ஆர்கனைஸ் பண்ணனே உங்களுக்கு தெரியாது. அது தேவையில்லை, இரலவெண்ட்டாக கூட போயிடும். அது ஒரு சூழ்நிலைக்கு இரலவெண்ட்டாக கூட போயிடும். அதனால் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து தானாகவே நடந்துடும். அது நீங்கள் முடிவெடுத்தால் போதும். அதில் வந்து நீங்கள் முடிவெடுக்காமல் குழப்பமாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, இப்படி எடுக்கிறதா அப்படி எடுக்கிறதான்னு சொல்லி குழம்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சித்தம் வேலை செய்யாது, அதுவும் குழம்பிடும். அப்போ உங்களுக்கு எந்த எமோஷனுமே வராது, சரியான எமோஷன் சரியான முடிவு எடுக்க முடியாது.
இப்படி ஒரு முடிவு எடுப்போம், அப்படி ஒரு முடிவு எடுப்போங்கும்போது ஒரு தேவையில்லாத ஒரு இதுதான் வந்துகிட்டு இருக்கும். இல்லை அப்படி நினைக்க வேண்டாம். முடிவெடுக்கிறதுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் தாட்டு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுக்கும். ஆப்ஷன் கொடுக்குறதே தாட்டு தான். மனம் வந்து அலைபாய்ந்தால் தான், அசைஞ்சால் தான் ஆப்ஷனே கொடுக்க முடியும். மனசு வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருந்துன்னு சொன்னால் அது எந்த ஆப்ஷனையுமே கொடுக்காது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கரெக்டாக அது ஒரு முடிவெடுக்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னால் அங்கே புத்தி மட்டும்தான் வேலை செய்யுது, மனசே வேலை செய்யலைன்னு அர்த்தம். புத்தி மட்டும் வேலை செஞ்சதுனாலுமே புத்தி என்ன முடிவெடுக்கும், உடனே அதுக்கு தகுந்த மாதிரி சித்தமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து அந்த ஒரு மைண்ட் ப்ராசஸ் பண்ணி புத்தி மட்டும் வேலை செய்கிற மாதிரி ப்ராசஸ் பண்ணி செயல்படுறாந்தா செயல்படலாம். பட் இருந்தாலும் அது நம்ம அந்த அளவுக்கெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு சராசரி மனிதனாக இருந்து நீங்கள் செயல்பட்டாலே போதும். நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறது தான் முக்கியமானது. நல்ல முடிவாக எடுக்கணும் நீட்டு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதுக்கு நீங்கள் ப்ராசஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ஒரு நல்ல காரியத்துக்காக ஒன்று எதிர்பார்க்குறோம். ஆனால் எதிர்பார்ப்புகள் வந்து சூழ்நிலையில் அமையுது. ஆனால் தட்டி போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் அமையறதுக்கு வாய்ப்புகள் நம்ம அமையின்னு நினைக்கிறோம். அதுக்கு சாத்தியம் உண்டா? அதாவது சூழ்நிலைங்கிறது வந்து உங்கள் கையில் கிடையாது, அது வெளியே இருக்குது. உங்களால் முடிஞ்சது என்ன பண்ணணுங்கிறதான் உங்கள் கையில் இருக்குது. அப்போ உங்களால் முடிஞ்சதுக்கு தான் நீங்கள் முடிவெடுக்க முடியணும் வெளியே. உங்கள் முடிவு புத்தி சித்தம் எல்லாம் உங்கள் செயலுக்கு தான் உதவி பண்ணும் வெளியே அடுத்தவங்களுடைய செயலுக்கு உதவி பண்ணாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினோ ஃப்ளைட்டோ வரணும்னு நினச்சிட்டு இது ஒரு டைமில் கரெக்டாக வரணும்னு சொல்லி நீங்கள் நினச்சி முடிவெடுத்துட்டீங்கிறக்க அதெல்லாம் வராது. அது ஏதோ காரணத்தினால டிலே ஆகலாம், என்ன இதாகலாம். அது வேறு ரூட் அது. அதனால் உங்கள் செயலை பொறுத்த அளவில் நீங்கள் என்ன செயல்படணுங்கிறதுக்கு உங்களுடைய முடிவு உங்களுடைய சித்தம் உதவி பண்ணும். ஒரு பகுதிக்கு போகிறதுக்காக பஸ்ஸுக்கு நின்றுருக்கேங்க. எது? பஸ்ஸுக்காக நின்றுருக்கேன். ஒரு பகுதிக்கு போகணும். சரி. ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு விசேஷத்துக்காக போகணும். பஸ்ஸுக்காக நின்றுருக்கேங்க. அப்புறம் ஒரு பஸ் வருது. பஸ் வந்தவுடனே அதில் கூட்டம் குறைவாக தான் இருக்குது. திடீர்னு என்னுடைய மனசு சரி இதில் வேண்டாம் அடுத்த பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பஸ் வருதுங்க. அதில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. சரி ஏறிக்கலான்ட்டு ஏறிக்கிறேன். ஏறி கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போச்சுன்னா அந்த முதல் பஸ்ஸு போனது ரிப்பேர் ஆகி நின்று எல்லாம் இறங்கி நின்றுருக்காங்க. அப்போது நல்ல வேலை நான் அதில் ஏறல அப்படின்னு இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டுருக்கு. இது எப்படி நம்ம மனசில் முதல்ல ஒரு சிம்டம்ஸு வருது? சரி, இருந்தாலும் வந்து நீங்கள் அது மேலே ரொம்ப ரிலையபிள் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம மனசு வந்து இது உங்களை மீறி அறிவையும் மீறின ஒரு மிஸ்டிக்கல் ஒரு சம்பவத்தை இது பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த மிஸ்டிக்கல் இது மேலே ரொம்பவும் ரிலை பண்ணக்கூடாது. சரி நடந்து போச்சு நல்லதாக நடந்ததுன்னு சொல்லி எடுத்துக்க வேண்டியது தான். அதை சிம்பிளாக விட்டுட்டு போயிட வேண்டியது தான். இல்லை அது போட்டால் அது எப்படி நமக்கு முதலிய ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டு வருதா? இல்லை அது எப்படி வேணாலும் ஏற்பட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் அது மேலே நம்ம ரிலை பண்ணக்கூடாது. ஏதோ நமக்கு சரி ஆண்டவன் காப்பாற்றிட்டான்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். அது ஏன்னா அந்த மாதிரி ஒரு 2-3 டைம் அந்த மாதிரி நடந்திருக்கு. பெரிய ஆக்சிடென்ட் ஆகி கூட இதற்கு நான் போகாமட்டிருக்கேன். அப்புறம் அடுத்த இதில் போகும்போது பார்த்தீங்கன்னா பைபாஸில் ஆக்சிடென்ட் ஆகி அப்புறம் எல்லாம் இறங்கி நின்று இருந்தாங்க. அந்த பஸ் அது கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு போகும்போது அந்த மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு. இல்லை ஏற்படலாம். சரி இருந்தாலும் நம்ம அதை ரிலை பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். அது நம்ம பொய்யினு நான் சொல்ல வரல. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் கூட சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு மேலே ரொம்ப நம்ம ரிலையபிலிட்டி கொடுக்க வேண்டாம். ஐயா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தூக்கத்தில் பார்த்தா யாரோ வந்து அமுக்கிற மாதிரி ஒரு அப்சஷன் இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. யாரோ பொசஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுமா? அவங்க நெகட்டிவ் எனர்ஜி வந்து அவங்கள பொசஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஹெல்ப் பண்ணுமா? இப்போது சிலவங்களுக்கு அப்படி அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் சில இதுகள் வந்து சில இதெல்லாம் மெடிசனில் கூட சில இதுகளெல்லாம் நமக்கு சரி பண்ணலாம். அதை அந்த மாதிரி இப்போ இந்த ஹோமியோ மெடிசனே சில இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி மெடிசன் போட்டோன்னா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் விடுபட்டுருது.
அந்த மாதிரி ஆயிடுது. சில இதுகள் வந்து இப்போ நாம் வந்து இதெல்லாம் சொன்ன இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸாக உள்ளது தான், ஒரு நார்மல் கேஸுக்கு வராது அது. நம்ம ஒரு 8 மணிக்கு மேலே சாப்பாடு போகிற மாதிரி வச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் நான் யார் வச்சுக்கலாம்.